சென்னையில் கெமிக்கல் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. சென்னையில் 8 இடங்களில் வியாழக்கிழமை காலை முதல் சோதனை நடைபெற்றது. இதில் ஒரு சில இடங்களில் சோதனை நிறைவடைந்தது. இந்நிலையில் மற்ற இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கெமிக்கல் நிறுவனம் மற்றும் தொழிலதிபர்கள் தொடர்பான இடங்களில் சோதனை நடைபெற்றது. டெல்லியில் தொடர் மழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. யமுனை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் நிலையில் புகழ்பெற்ற சுவாமி நாராயண் கோவில் வளாகத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. யமுனை நீர்மட்டம் உயர்ந்ததைத் தொடர்ந்து நிகம்போத் காட் பகுதியில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளான நிலையில் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் யமுனை ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக யமுனை ஆற்றில் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்துள்ளது. கரையோரங்களில் வசிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் பண்ணைகள் மற்றும் குடிசை வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் ஃபிரோஸ்பூர் பகுதியில் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்தியா பாகிஸ்தான் எல்லை அமைந்துள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தானில் பெய்து வரும் மழையால் அங்கிருந்து வரும் வெள்ள நீர் சர்வதேச எல்லையை தாண்டி இந்திய பகுதிக்குள் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.